ஓவர் ஸ்லோ, டெட் ஸ்லோ படம், ரொம்ப ஸ்லோ. அதை தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா வரணும்னா பாத்துக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 25 மணி நேரம் நீங்க தூங்கி எழுந்து வந்தா கூட உங்களுக்கு தூங்க வைக்கும் இந்த படம். அப்படியாப்பட்ட வல்லமை படைச்ச படம் இது. ரொம்ப ஒஸ்ட். குபேரா படத்தோட ட்ரைலர்லயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்னும் பெருசா இல்ல அப்படின்ட்டு. இருந்தாலும் சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரைலரை விட ஒஸ்டா இருக்கு உண்மையிலேயே படம். நீங்க எதிர்பார்க்காம வந்து உட்கார்ந்தா கூட உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண இந்த மாதிரி அந்த மாதிரியான படம் இது. பிரச்சனை மேஜரா என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட லென்த் தான். ரொம்ப இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆரம்பத்துல அப்படியே இப்ப நல்லா டேக் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அகமதாபாத் ஃபிளைட் மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்ட மாதிரி என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒன்னும் பண்ண முடியல. தனுஷை கூட நம்ம பார்த்தா பிச்சைக்காரன்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியல நமக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவரோட லுக் அப்படி காட்டுறாங்களே தவிர அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற லுக்ல மாத்திடுறாங்க. ஒரு பிச்சைக்காரன் ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா அந்த ரோல்லயே நமக்கு பயங்கர லாஜிக் மிஸ்டேக். ஊர்ல எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்கும் வரமாட்டேங்குது ராஷ்மிகா மந்தனா, எப்படா தனுஷுக்கு மட்டும் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துருது. நாகார்ஜுனா அவரோட ரோல் கூட வந்து ப்ராப்பரா இல்ல, அவருக்கு ஒரு ப்ராப்பரான பேக் ஸ்டோரி இல்ல. நிறைய லாஜிக் மிஸ்டேக் படத்துல, ஊர்பட்ட லாஜிக் மிஸ்டேக். தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு ஒண்ணுமே பண்ண முடியல. படத்துல சொல்ற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பிச்சைக்காரன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ஒரு நாள் பிச்சைக்காரனா வாழ்ந்து பாருங்க எவ்வளவு கஷ்டம்ன்றது நீங்களே உணர்வீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரியான படங்களை உட்காந்து பாக்குறது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி படத்தை பார்த்தாருனாக்கா அவரே உணர்வாரு பிச்சைக்கார வாழ்க்கையை விட இது ரொம்ப மோசமான வாழ்க்கைடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நாங்க தினந்தோறும், அதாவது வெள்ளிக்கிழமை வாழ்ந்துட்டு வரோம் நாங்க. ரொம்ப வஸ்ட். இந்த படத்தை நீங்க எதிர்பார்க்காம உள்ள வந்து உட்கார்ந்தா கூட உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணு. இந்த படம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு படம். இந்த படம் கேவலம் நினைச்சு உள்ள உட்கார்ந்தா கூட அதை விட கேவலமா இருக்கு இந்த படம். ரொம்ப மோசமான ஒரு படம். விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனா நடிச்சாரு, இப்ப தனுஷ் வந்து பிச்சைக்காரன் இல்ல. அதாவது படத்துல ஒரே விஷயம் தான், படத்தோட கான்செப்ட் என்ன, அதை எப்படி கொண்டு போறீங்க, ஸ்கிரீன் பிளேல எந்த அளவுக்கு கிறிஸ்பா இருக்குன்ட்டு. எந்த ஒரு ட்விஸ்டுமே கிடையாதுயா. ஈஸியா சொல்லிடுவோம் தனுஷ் இப்ப தப்பிக்க போறாரு அப்படின்னு தப்பிச்சிருவாப்ல. அது எப்படி தப்பிக்கிறாருன்றதெல்லாம் நம்ம கேட்கறோம். அந்த மாதிரிதான் இருக்கு. மூளையை கைட்டி வீட்டுல வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கூட ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணு. இந்த படத்துக்கு அது வேற மாதிரி. அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அவருக்கு ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்க. அந்த டார்கெட்டை நோக்கி அவர் போவார். ஒரு நாள் கிடக்கிறதும் ஒரு இதுவா இருக்கும். நம்ம படம் பாக்குற நம்மளையுமே அப்படி பார்த்தா படத்துக்குள்ள போய் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் அப்படி கிடையாது. எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுல இருக்க சாங் வந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த சாங் இல்ல, இதுல ஒரே ஒரு தான் இந்த போய் வா அப்படின்ற சாங் வந்து தியேட்டர்ல கொஞ்சம் வைபா இருந்துச்சே தவிர தனியா உட்காந்து கேட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா படத்தோட ஸ்டோரி வீக்ன்றதால எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. ஆனா சார் சொல்லணும்னாக்கா ஓவர் ஸ்லோ, டெட் ஸ்லோ படம், ரொம்ப ஸ்லோ. அதை தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா வரணும்னா பாத்துக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 25 மணி நேரம் நீங்க தூங்கி எழுந்து வந்தா கூட உங்களுக்கு தூங்க வைக்கும் இந்த படம். அப்படியாப்பட்ட வல்லமை படைச்ச படம் இது. ரொம்ப ஒஸ்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தை பாக்குறதுக்கு வேற ஏதாவது படங்களை ஆதரிங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். நல்லா இல்ல படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்ன்றது இருக்கு. ஆனா அது லாஜிக்கலா தான் இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் சண்டை போட தெரியாது, அவன் எப்படி அடிப்பானோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, படத்துல 2-3 பிளஸ் சொன்னா கூட ஊர்பட்ட மைனஸ் இருக்கிறதால அந்த பிளஸ் நம்ம மைண்ட் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மைனஸ் படம் ஃபுல்லா சூழ்ந்திருக்கு. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு மைனஸ். இது 3 மணி நேரம் எடுக்காம ஒரு 2 மணி நேரத்துல ட்ரிம் பண்ணிருந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தனுஷ் அவர்களை தேடுறாங்க அப்படின்னும் போது இன்டர்வலுக்கு முன்னாடி சீக்கிரமா தேடி அவர் தான் ட்விஸ்ட் அங்கதான் ஒரு டர்ன் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேடுறாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் தேடுறாங்க, முடியல. அது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப லென்த், கொஞ்சம் லென்த் இல்ல, ஓவர் லென்த்தா தான் எடுத்திருக்காங்க. சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு லென்த். அதாவது போகுண்டா அவரு தேடுறீங்களே, சரி அடுத்து வேற ஏதாவது சீனுக்கு போவீங்களான்னு பார்த்தாக்கா தேடுறாங்க தேடிட்டே இருக்காங்க. படம் பாக்குற நம்மளே, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட இந்த சீன் இப்படி வச்சிருக்கலான்ற மாதிரி சொல்லும். அவ்வளவு ஒரு மிஸ்டேக்கா எடுத்துருக்காங்க படத்தை. ரொம்ப முக்கியம் இருக்கு. அப்பப்போ ஆந்திராக்கு போகுது, ராஷ்மிகா மந்தனாவோட சாயல் அங்க வருது அங்க அந்த வாடை வருது. பிரச்சனை ரொம்ப வசதியா படம். உண்மையிலேயே ரொம்ப இல்ல, அவங்க இந்த படத்துக்கு எதுக்குன்ற மாதிரி தோணுச்சு. உண்மையிலேயே தேவையில்லை. அவர் பிச்சைக்காரன் வாழ்க்கை, பிச்சைக்காரன் கூட ஒரு பொண்ணு இருந்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது எல்லாரும் தான் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்கும் எங்கடா போச்சு ராஷ்மிகா மந்தனா இவருக்கு மட்டும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப லாஜிக் மிஸ்டேக். கடைசியில பாத்தீங்கன்னா 4 பிச்சைக்காரங்கள்ல இவரு ஒரு பிச்சைக்காரன், இன்னும் ஒரு பொண்ணு ஒரு பிச்சைக்காரி வரும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா கர்ப்பம் ஆயிடுது, அது எப்படின்னு நமக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, அதெல்லாம் எடுத்தாங்கன்னாக்கா இன்னும் மண்டையை பிச்சு பண்ண அதுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைய வச்சு இவரு வளர்க்குறாரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீனை சொன்னா நீங்க ரிவ்யூ கேட்கற நீங்களே கதைட்டு போயிருவீங்க. அந்த மாதிரி இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா கார்பரேட்டிவ்ல ஒரு நாள் பிச்சை எடுறா அப்படிங்கிறாப்ல. சரி அவன் பிச்சை எடுப்பன்னு பார்த்தா குழந்தை எடுத்துட்டு போய் இவரு வேடிக்கை பாக்குறான், பிச்சை எடுக்கிறானா இல்லையான்ட்டு. இதெல்லாத்தையும் உட்காந்து நம்ம பாக்குறோம்னா நம்ம உடனே எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வச்சு செஞ்சுட்டாங்க உள்ள. ரொம்ப மோசமான ஒரு படம். பிச்சைக்காரனுக்கு ஒய்ஃப் இருக்க கூடாதுன்னு சொல்ல வரல, இதுதான் இருக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க வரமாட்டோம்னு சொல்றேன். நீ வச்சுக்க 10 ஒய்ஃப் கூட வச்சுக்க, வானான்னு சொல்லல, எங்களை விட்டுன்றானு.
இதெல்லாம் நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா நாங்க வந்திருக்க மாட்டோம்ன்றோம். ரொம்ப வசதியா உண்மையிலேயே. நாகார்ஜுனா நல்லா தான் பண்ணிருக்காரு அது ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் நாகார்ஜுனாவும் செம்படிக்க விட்டாங்க. அவ்வளவு பேர் நடிகரை கொண்டு நீங்க செம்படிக்க விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு உண்மையிலேயே. தனுஷிக்கே ப்ராப்பர் ரோல் இல்லைன்னு போது நாகார்ஜுனா எப்படி சொல்லுங்க, சைட் ரோல் தானே. வசதியா உண்மையிலேயே நீங்க எதிர்பார்க்காம வந்தா கூட இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணும். அவ்வளவு மோசம். ஏன்னா லென்த் ரொம்ப அதிகம் உண்மையிலேயே. நிறைய லாஜிக் மிஸ். கேள்வி கேட்கலாம், ஊர்பட்ட கேள்வி கேட்கலாம், அந்த மாதிரி இருக்கு. யாருக்கான படமே இல்லையா? எவன் பார்த்தாலும் இந்த படத்தை மண்டியை பிச்சுட்டு போயிடுவான். அப்படியாப்பட்ட படம் இது உண்மையிலேயே. தெலுங்குல உள்ளவங்களை கூட்டு வந்து தமிழ்ல வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாரையும் இங்க இருக்கிற எங்களே அசிங்கப்படுத்துறாங்க கூட்டு வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து. இதுல வேற இது விட நல்ல நல்ல படங்கள் வரும், அதெல்லாம் பாக்கணும். ஏன்னா தேவையில்லாம 20 மாட்டேன்னு தெரியல. நிறைய கஷ்டமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு படம். வெரி டிசப்பாயிண்டட்.